100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதத்தில் என்ன நடக்கப் போகின்றது, உங்களுடைய கிரக நிலையை பொறுத்து குடும்பத்தில் நடக்கப் போகும் மிக பெரும் சம்பவம், 2 பெண்களால் வரப்போகும் பிரச்சனை, எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில், எந்த ஆங்கில மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய 12வது மற்றும் 1வது வீடுகளில் பெயர்ச்சி ஆகின்றார். சூரிய பகவான் பெயர்ச்சியின் பார்வையில் இந்த 2 வீடுகளும் சாதகமாக இல்லை என்றாலும் இந்த ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் பகுதியில், குறிப்பாக ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உச்ச நிலையில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் சூரியனுடன் தொடர்புடைய சில விஷயங்களும் நேர்மறையான பலன்களை கொடுக்கும். செவ்வாய் பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை உங்களுடைய லாப வீட்டில் செவ்வாய் பகவான் இருப்பார். செவ்வாய் பகவான் உங்களுடைய 12வது வீட்டிற்குள்ளார அதன் பிறகு செல்வார். இதனால் உங்களுக்கு சாதகமான நிலை காணப்படும். செவ்வாய் கிரகத்தினுடைய எதிர்மறை விளைவுகள் பெருசாக இருக்காது. செவ்வாய் கிரகத்தால் பாதிப்புகள் இருக்காது. அதே மாதிரி ஏப்ரல் 11ஆம் தேதி வரை உங்களுடைய லாப வீட்டில் தங்கி உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை செவ்வாய் பகவான் கொடுப்பார். ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டிலும், ஏப்ரல் 27ஆம் தேதி வரை சற்று பலவீனமான நிலையிலையும் புதன் பகவான் இருப்பார். ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் சில நன்மைகளையும் தருவார், தீமைகளையும் கொடுப்பார். குருவின் பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய சொந்த ராசியில் 3வது வீட்டில் இருக்க போகின்றார். அதாவது மேஷ ராசியில் 3வது வீட்டில் இருப்பார். குரு பகவானால் பல நன்மைகள் நடக்கும். சுக்கிரன் பகவான் உங்களுடைய 1 மற்றும் 2வது வீடுகளில் பெயர்ச்சிப்பார். இந்த மாதங்களில் சுக்கிர பகவானால் லாபம் கிடைக்கப் போகின்றது. ராகு பகவான் லாப வீட்டில் பெயர்ச்சிக்க போகின்றார். கேது பகவான் 5வது வீட்டில் பெயர்ச்சிப்பார். இதன் காரணமாக மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருப்பதால் தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. வியாபார ரீதியாக சிறப்பாக இருக்கும். பண வரவுல பெருசாக பாதிப்புகள் இருக்காது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகின்றது. மாணவர்கள் வெற்றியை பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா முன்பின் தெரியாத 2 பெண்களால் பிரச்சனை வர அதிக பாதிப்புகள், அதாவது அதிக அளவில் பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த பாதிப்புகளை சரி செய்யணும் அப்படின்னா முன்பின் தெரியாத பெண்களிடம் பேசுவது, குறிப்பாக தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை நிறுத்தி கொள்ளுங்க. இல்லைனா நிச்சயம் பிரச்சனை தான்.